வெளியில கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால விஜய் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிடுறாங்க. இந்த விஷயத்த நியூஸ் மூலமா காவேரி தெரிஞ்சுக்கிறாங்க. உடனே இப்பவும் நான் விஜய் கூட இல்லைன்னா அது தப்பா போயிடும், நான் கண்டிப்பா விஜய்க்கு சப்போர்ட்டா நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து சாரதா கிட்ட சொல்றாங்க. உடனே சாரதா இன்னும் அந்த பையனை நம்புற, இவ்வளவு தூரம் பிரச்சனை எல்லாம் நடந்திருக்கு, அப்பயும் அந்த பையனை நம்பி நீ போக போற அப்படி சொல்றாங்க. இன்னொரு பக்கம் காவேரியோட அத்தையும் ஏன்டி உன் தலையில நீயே மண்ணள்ளி போடலாம்னு நினைக்கிறியா, அங்கே ஈரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உன் வாழ்க்கையை கெடுத்துக்கிறாத அப்படின்ட்டு. உடனே காவேரி இல்ல, என் வாழ்க்கையை நான் ஒன்னும் கெடுக்கல, எனக்கு விஜய் மேல ரொம்ப நம்பிக்கை இருக்கு, நான் இப்பயே போய் ஆகணும்னு சொல்லிட்டு உடனே கிளம்பி போறாங்க காவேரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு. காவேரி விஜய் பாக்கிறதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. அங்க பாத்துட்டு காவேரி நீ எப்படி இங்க வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே இன்ஸ்பெக்டர் பாத்துட்டு காவேரி பேசுறாங்க. சார் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. நீ யாருமா, என்ன விஷயமா பேசணும்னு கேட்கும்போது நான் தான் விஜயோட உண்மையான ஒய்ஃப் காவேரி அப்படி சொல்றாங்க. அங்க ஒரு பொண்ணு விஜயோட ஒய்ஃப்னு சொல்றாங்க, நீங்களும் ஒய்ஃப்னு சொல்றீங்க, யாருதான் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீங்க ஒய்ஃப்னு சொல்றதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இந்த ஆதாரம் இருக்குது சார், நாங்க கோவில ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணோம், அதுக்கான ஆதாரம் தான் சார் இது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அவங்க ஏமா இந்த பொண்ணுதான் வந்து அவங்களோட பொண்டாட்டின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா, நீ சொல்ற என்னமா அந்த பொண்ணுதான் லீகலா கல்யாணம் பண்ணிருக்கா, நீ என்னமோ ஒரு மோதிரத்தை காமிச்சுக்கிட்டு விஜயோட பொண்டாட்டின்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே அதுக்கு மேல இன்னொரு ஆதாரம் கூட என்கிட்ட இருக்கு சார், விஜயோட குழந்தை வந்து என் வயிற்றுல வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. இதை பார்த்துட்டு எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. அப்படின்னா வந்து நீங்க வேணா டிஎன்ஏ டெஸ்ட் கூட எடுத்துக்கோங்க, அதுக்கெல்லாம் நான் சம்மதிக்கிறேன், ஆனா விஜய் இந்த பொண்ணை ஏமாத்திட்டான் அப்படி சொல்றதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. ஏன்னா விஜய் எனக்கு தான் வந்து தாலி கட்டி என் கூட தான் வாழ்ந்திருக்காரு, அதுக்கான ஆதாரம் தான் என் வயிற்றுல இப்ப வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. இதை கேட்ட இன்ஸ்பெக்டர் விஜய் கிட்ட இனிமேல்னாச்சும் உங்க ஒய்ஃப் கூட சேர்ந்து நல்லபடியா வாழுங்க, இப்படி இருக்கிறதுனாலதான் இன்னொரு பொண்ணு வந்து உங்களை சொந்தம் கொண்டாடிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் வந்து விஜய் விட்டுறாங்க. காவேரி விஜயம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மிஸ் எப்படி இருந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.